ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனித நேயம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வள்ளலார், அன்னை தெரசா, அதுக்கப்புறம் கைலாஷ் சத்தியமூர்த்தி, இந்த 3 பேர்த்த பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய மனிதநேய செயல்பாடுகளை தான் வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல், இதெல்லாம் வந்துட்டு வந்துன்னா நம்ம வாழ்க்கைக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து மனிதநேயமும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறநானூற்றில் ஒரு அடிகள் கொடுத்துருக்காங்க, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று வரிகள் சொல்லியிருக்காங்க. தமக்காக மட்டும் வாழாமல் வந்து பிறருக்காகவும் வாழுங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. வள்ளலாரை பற்றி இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கும்போது அவரோட இளமை காலத்தில் வந்துட்டு நடந்த விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு நாள் வந்துட்டு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் போனனால களைப்பு காரணமாக வந்துட்டு ஒரு சத்திரத்தில் வந்து படுத்து தூங்குவார். அப்படி அந்த திண்ணையில் படுத்து தூங்குறத பார்த்துட்டு வந்துட்டு அங்கே ஒருத்தவன் வந்துட்டு அவங்களுடைய காதில் உள்ள கடுக்கானை வந்து கழற்றுவார். கலட்டுறதுனால வந்துட்டு இன்னொரு சைடு உள்ள கடுக்கானையும் வந்துட்டு கழட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திரும்பி படுப்பார். அப்போ வந்துட்டு அவங்க அதையும் கழட்டிட்டு போவாங்க. அப்போதைக்கு அவர் சொல்லுவார், ஒரு மென்மையான குரலில் வந்துட்டு ரெண்டும் வந்துட்டு ரொம்ப விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள், அதனால் வந்துட்டு நீ வந்துட்டு அதை வந்து அதிக காசுக்கு விற்றுக்கோ அப்படி சொல்லுவார். அப்போ வந்துட்டு திருடன்ட்டையும் கூட வந்துட்டு அன்பு காமிச்சவராக வந்துட்டு வள்ளலார் இருந்திருக்காரு. அதே போல் வந்துட்டு மக்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து பசிப்பினியால் வந்துட்டு கஷ்டப்பட்டனால இவர் வந்துட்டு வடலூரில் வந்துட்டு சத்திய தர்மசாலையை வந்து நிறுவியிருப்பார். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இன்னொரு வந்துட்டு கொட்டேஷன் தெரிந்து கொள்வோம்ல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும்போது, வாடிய பயிரே கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவரும் வள்ளலார் தான். இந்த சத்திய தர்மசாலையை வந்துட்டு 1867 வந்துட்டு வடலூரில் வந்து நிறுவியிருப்பார். அடுத்து அன்னை தெரசா அப்படின்னு பார்க்கும்போதுட்டு ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க வந்து சாலையில் படுத்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப வந்து தொழுநோயால் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களாக இருந்தாங்க. கைகளில் அவங்கள்ட்ட வந்து விரலே இல்லை. அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி சுருண்டு படுத்திருக்கவும் அவங்க பக்கத்தில் இவங்க போகிறாங்க, என்னை தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபுல்லாக தொழுநோயாக இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு பூனைக்குட்டி மட்டும் இருக்குது. அதை வச்சுட்டு என்னோடய குடும்பத்தில் உள்ளவங்களாம் என்னை ஒதுக்கிட்டாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த பூனைக்குட்டி ஒன்று மட்டுமே அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கே சொல்கிறாங்க. அப்புறம் இப்படிலாம் வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்நாள் முழுவதுமே வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக வந்துட்டு உதவணும்னு முயற்சி எடுத்து செஞ்சவங்க தான் வந்துட்டு இந்த அன்னை தெரசா தான் அங்கே கொடுத்துருக்காங்க. மக்களுக்காக செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவங்க அன்னை தெரசா. அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கைலாஷ் சத்தியமூர்த்தி, அவங்க வந்துட்டுன்னா அன்னை தெரசாவுக்கு அடுத்ததாக வந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க தான் வந்துட்டு கைலாஷ் சத்தியமூர்த்தி. இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இவர் சின்ன பிள்ளையில் வந்து ஸ்கூல் போகும்போதுட்டு சாலை ஓரத்தில் வந்துட்டு அவங்க அப்பா கூடவே வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் வேறு சில பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு ஏன் இவங்கெல்லாம் ஸ்கூல் போகலன்னு சொல்லிட்டு அவங்களோட பெற்றோர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் கேட்கும்போதுட்டு அவங்ககிட்ட பணம் இல்லாதனால போலேங்கவும், அப்போ வந்து நம்ம வந்துட்டு அவங்களுக்காக வந்து உதவி செய்வோம்னு சொல்லிட்டு பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் இவர் வந்துட்டு பள்ளி செல்ல முடியாத குழந்தைங்களுக்காக வந்துட்டு குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்காக வந்து முயற்சி செய்கிறாரு. 30 ஆண்டுகளில் வந்துட்டு 86,000 குழந்தைகளை வந்துட்டு குழந்தை தொழிலாளர் முறையிலேருந்து மீட்டிருப்பார். 103 நாடுகளில் வந்துட்டு 80,000 கிலோமீட்டர் தூரம் வந்து நடைபயணம் சென்று குழந்தைகளோட கல்விக்காகவும் அவங்களோட உரிமைக்காகவும் வந்து என்ன பாடுபட்டிருக்காரு கைலாஷ் சத்தியமூர்த்தி. அடுத்து பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு கைலாஷ் மூர்த்தி வந்து சொன்னதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே தெரிந்து கொள்ளும் ஒரு பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா அன்னை தெரசா சொன்னதை சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவள் மனதில் வந்து வாழும் வரைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 பாயிண்ட். அடுத்து வந்து 1 மார்க்கு. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மனித நேயம் சொல்கிறாங்க. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டினாங்க வள்ளலார்னா அன்பு காட்டினார் வந்துட்டு வள்ளலார். அடுத்து வந்துட்டு அன்னை தெரசாவுக்கு வந்து எதுக்காக வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிச்சின்னா அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அடுத்தது வந்துட்டு என்னென்னா கைலாஷ் மூர்த்திக்கும் கிடச்சிருக்கோம். கைலாஷ் மூர்த்தி தொடங்கிய இயக்கம்னா குழந்தைகளை பாதுகாப்போம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பார். வள்ளலார் அப்படிங்கிறவர் வந்துட்டு பசிப்பினி போக்குனவர். அடுத்து வந்து என்ன கைலாஷ் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்துட்டு குழந்தைகளோட உரிமைக்காக பாடுபட்டவங்க. அன்னை தெரசா அப்படின்னு பார்க்கும்போது நோயாளிகளிடம் அன்பு காட்டினவங்க தான் அன்னை தெரசா. அதாங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.